கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதியதொரு மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஏசப்பா இந்த 3வது மாதத்தை நம்ம வாழ்க்கையில் காண செய்திருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த 3வது மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தியாக்க போகிறான். வேதாகமத்தில் பார்க்கும்போது யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த நாளில் நம்மளுக்கு பரிகாரம், அதாவது நம்மளுக்கு உதவி செய்ய, நீதி செய்ய, நியாயம் செய்ய, விடுதலையாக்க யாரும் ஒரு உண்மையானவங்க இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர் நம்மளுக்கு பரிகாரியான கர்த்தராக இருக்கிறான். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறான். வேதாகமத்தில் யாருக்கு பரிகாரம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் யாருக்கு பரிகாரியா இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம எசேக்கியா பார்க்கலாம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அடங்கி இருக்கிறது இந்த சம்பவம். இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி அவரை என்ன செய்து ஒடுக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அரிப்பிளவு அப்படின்ற ஒரு கொடிய வியாதி. அந்த வியாதியிலிருந்து பெரிய வியாதி அது படர்ந்துக்கிட்டே இருக்குமா, அதில் ஷீல் படிந்து கொண்டே இருக்குமா. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா என்ன சொல்கிறாரு? எசேக்கியாவே, உமக்கு வயது ஆகிப்போச்சு, சரீரத்தில் இந்த வியாதி உங்களை அரித்து கொண்டே இருக்கிறது. அதனால உங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க. அப்படின்னா நீங்கள் என்னென்ன காரியம், இன்னும் உங்கள் பிள்ளைங்க மேலே பத்திரம் எழுதி வைக்கணுமோ, இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி. இவரோ கலங்கி நின்று சுவர் புறமா திரும்பிக் கொண்டு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்துக்கு கேட்டு, அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு நான் ஆயுசு நாட்களை 15 ஆண்டு கூட்டி தருவேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி தருவேன் என்று சொல்கிறார். அந்த பாகை மாணியை, அதாவது மணிக்கடிகாரமே சொலந்து நின்றதான். என் அன்பு பிள்ளைகள், அப்போ அவர் எப்படி கண்ணீர் வடிச்சிருப்பார், ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு வைராக்கியமா ஜபித்திருப்பார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, நிச்சயமா எப்படி அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரோ, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி 15 ஆண்டு கூட்டி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வியாதி குறித்து கலங்காதீங்க. ஒருவேளை சில காரியங்களுக்கு எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறதுக்கு யார் இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஆண்டவர் வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்கிறான். அதாவது எகிப்தியருக்கு இருந்த அந்த கொடிய வியாதி ஒன்றும் உங்களை அணுகாது என்று சொல்கிறான். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்கிறான். ஆண்டவர் பரிகாரியாக இருக்கும்போது நம்மளுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். ஒருவேளை இதுவரை நடக்கலை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள், நிறைவேற்றுகிற மாதம், நிறைவேற்றுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். கலங்காதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிப்போமா? கணக்கு வைக்கும் கர்த்தர் உந்தன் கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர் உந்தன் கண்ணீரை கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர்
எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர் வியாதி படுக்கையை மாற்றினாரே. எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர் வியாதி படுக்கையை மாற்றினாரே. உந்தன் கண்ணீரை காண்கிறவர் உனக்கு அற்புதம் செய்திடுவா. உந்தன் கண்ணீரை காண்கிறவர் உனக்கு அற்புதம் செய்திடுவா. கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர் உந்தன் கண்ணீரை, கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர் உந்தன் கண்ணீரை கணக்கு வைக்கும், கணக்கு வைக்கும், கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர். தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய மாதத்துல என் அன்பு பிள்ளைகளுக்கு நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்கிறீங்கய்யா. மனுஷரால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா? மருத்துவரால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில இருக்கீங்களா? அயலகத்தாரால் நிந்திக்கப்பட்ட நிலையில இருக்கீங்களா? ஒருவேளை உற்றார் உறவினர் கட்டிய கணவரால் நிந்திக்கப்பட்ட நிலையில இருக்கீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான், நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். இதோ உன் வியாதி படுக்கையை மாற்றுகிறான். எசேக்கியாவின் வியாதி படுக்கையை மாற்றினவர் உன்னுடைய வியாதி படுக்கையை மாற்றுகிறார். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் அடியெடுத்து வைக்கிற வாரங்கள், நாட்கள், நிமிடங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில வியாதி படுக்கை மாற்றுங்கப்பா, சிறையிருப்பை மாற்றுங்கப்பா, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, கற்பத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் சந்தோஷமா இல்லம் கட்டி குட்டியிருந்து சந்தோஷமா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்த வைங்க. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.